பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா, பின்னணியில் இருக்கும் அதிர்ச்சி உண்மைகள். விஜய் காதுக்கு வந்த செய்தி. தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் கடைகளில் நடக்கும் முறைகேடுகளை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளையும் தொடர் எச்சரிக்கைகளையும் எடுத்து வந்தாலும் கள நிலவரம் இன்னும் ஆறவில்லை என்றே குமுறுகிறார்கள் மதுப்பிரியர்கள். மாநிலம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதும் லஞ்ச புகார்களும் தங்கு தடையின்றி தொடர்வதாக வாடிக்கையாளர்களும் அங்கு பணிபுரியும் ஊழியர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு டாஸ்மாக் நிர்வாக அமைப்பை சீரமைக்க வேண்டும் என தொழிற்சங்கங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளன. டாஸ்மாக் கடைகளுக்கு செல்லும் மக்கள் அங்கு சந்திக்கும் மிக முக்கிய பிரச்சினை ஒவ்வொரு மது பாட்டிலுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச ரீட்டைல் விலையை விட கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுவதுதான். தமிழகத்தின் குக்கிராமங்கள் முதல் மாநகரங்கள் வரை இந்த கூடுதல் 10 ரூபாய் என்பது எழுதப்படாத விதியாகவே மாறிவிட்டது என்று பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரசு எத்தனை முறை எச்சரித்தாலும் ரசீது இல்லாமல் இந்த தொகை கட்டாயமாக வசூலிக்கப்படுவதாக குமுறுகிறார்கள் நுகர்வோர்கள். மாதம் 1.33 லட்சம் ரூபாய் ரகசிய செலவு, ஊழியர்களின் பகீர் வாக்கு மூலம். கூடுதல் கட்டணம் வசூலிப்பதற்கு கடைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் தரப்பில் முற்றிலும் வேறுபட்ட அதிர்ச்சியூட்டும் காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. டாஸ்மாக் கடைகளை தடையின்றி நடத்துவதற்கும் அதிகாரிகளுக்கு மாமூல் கொடுப்பதற்கும் கடையின் அன்றாட பராமரிப்பு செலவுகளுக்கும் என ஒரு கடைக்கு தோராயமாக மாதம் 1.33 லட்சம் ரூபாய் வரை அதிகாரப்பூர்வமற்ற முறையில் செலவாவதாக ஊழியர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. மின்சார கூடுதல் கட்டண தொகை, கடைகளின் கூடுதல் வாடகை, சரக்குகளை இறக்குவதற்கான கூலி மற்றும் கடைகளை சுத்தம் செய்யும் பணியாளர்களுக்கான ஊதியம் என அனைத்தையும் ஊழியர்களே தங்கள் சொந்த பொறுப்பில் ஏற்க வேண்டியுள்ளது. இந்த நிர்வாக சீர்கேடுகளாலும் அதிகாரிகளின் மாமூல் லஞ்ச அழுத்தங்களாலும் தான் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக தொகை வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவதாக அவர்கள் வெளிப்படையாக கூறுகின்றனர். டாஸ்மாக் நிர்வாகத்தில் உள்ள இத்தகைய ஓட்டைகளையும் முறைகேடுகளையும் வேரோடு நறுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என தொழிற்சங்கங்கள் வலியுறுத்துகின்றன. சாதாரண ஊழியர்களை மட்டும் தண்டிப்பதால் இந்த நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காது என்றும் ஒட்டுமொத்த டாஸ்மாக் சிஸ்டத்தையும் சீரமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோருகின்றனர். எனவே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு முறையான நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என தொழிற்சங்கங்கள் மற்றும் பொதுநல அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வசூலிக்கப்படுவதாக வரும் புகார்களை தீவிரமாக கண்காணிக்க முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த புகார்களின் உண்மைத்தன்மையை உடனடியாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க உளவுத்துறை அதிகாரிகளுக்கு தெளிவான உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் ஒரு பாட்டில் மதுபான விற்பனையில் கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் திமுக ஆட்சி காலத்தில் இருந்து தற்போது தாவேக ஆட்சி அமைந்த பின்பும் இருந்து வருகிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் முதற்கட்டமாக 717 அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளை உடனடியாக மூட அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் 500 மீட்டர் சுற்றளவுக்குள் இருக்கும் கடைகளை கண்டறிந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முதலமைச்சரின் இந்த அதிரடி உத்தரவை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் உள்ள 717 கடைகளும் போர்க்கால அடிப்படையில் மூடப்பட்டுள்ளன. ஆனால் இந்த கடைகளில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த ஆயிரக்கணக்கான மேற்பார்வையாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும், எங்கு பணிமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பது குறித்த முறையான வழிகாட்டுதல்களையோ அல்லது பணி மாற்ற உத்தரவுகளையோ டாஸ்மாக் நிறுவனம் இன்னும் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் தங்களின் வாழ்வாதாரம் என்னாகுமோ என்ற கடுமையான அச்சத்தில் ஊழியர்கள் ஆழ்ந்துள்ளனர். இதன் காரணமாக ஈரோடு, திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் உள்ள டாஸ்மாக் ஊழியர்கள் மற்றும் அவர்களது தொழிற்சங்கங்கள் இணைந்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுக்கு உடனடியாக மாற்று இடங்களில் பணி வழங்கி மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என்றும் அதுவரை தங்களின் மாத ஊதியத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்றும் வலியுறுத்தி மாவட்ட மேலாளர்களிடம் மனு அளித்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் முதற்கட்டமாக 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஈரோட்டில் மொத்தமுள்ள 183 கடைகளில் இந்த விதிகளின் கீழ் 39 கடைகள் கண்டறியப்பட்டு அதில் முதற்கட்டமாக 7 கடைகள் நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளன. மீதமுள்ளது 144 கடைகள் மட்டுமே